இன் ஜென்ரலி ஒரு பிராண்ட் எஸ்டாப்ளிஷ் ஆகும்பொழுது, அது பேன் இண்டியாவில் எஸ்டாப்ளிஷ் ஆகும்போது ஆப்வியஸ்லி நிறையா நான் இந்த பிராண்டை வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நிறையா கால்ஸ் வந்திருக்கலாம். அண்ட் ரீசெண்டாக ஒரு 6 months பேக் வந்து ரிலையன்ஸ் வந்து நேச்சுரல்ஸை டேக் ஓவர் பண்ணுறதுக்கு அப்ரோச் பண்ண மாதிரி வெளியே நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். இல்லை, ஒரு ஜாயிண்ட் வெஞ்சருக்காக பேசினாங்க. இப்போ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி வந்து 49% அவங்களுக்கு, 59% எனக்கு. அவங்க வந்து ரிலையன்ஸ் வந்து இன்றைக்கி வந்து தே ஆர் ஷாப்பிங் இந்தியா. அவங்க அளவுக்கு அவங்க பெரிய ஸ்கேலிங் எக்ஸ்பர்ட். நான் வந்து என்ன தான் சொன்னாலும் சவுத் இந்தியா தான். இன்றைக்கி இதை வந்து ஒரு 3000 சலூன் பிராண்ட் ஆக்கணும்னு என்னுடைய கனவு. அதை ஆக்கணும்னா எனக்கு ஒரு ஸ்ட்ராங் பார்ட்னர் வேணும். ஓகே, அந்த பார்ட்னர் தேடும்போது அவங்க வந்து வந்தாங்க. அவங்களுக்கு இதில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்தது. பட் இந்த ஃப்ரான்ச்சைஸ் பிஸ்னஸில் இருக்கிற இந்த நுவான்சஸ் கொஞ்சம் நிறைய நான் கொஞ்சம் அன்ஸ்ட்ரக்சர்டு ஃப்ரான்ச்சைஸ் பண்ணிட்டேன். ஒரு ஃப்ரான்ச்சைஸுக்கு 15% ராயல்ட்டி சார்ஜ் பண்ணுவேன், ஒன்றுக்கு 12 பண்ணுவேன், ஒன்று 10 பண்ணுவேன். நீங்கள் என்ன பணங்க அவங்க ஒரு பெரிய கம்பெனியால் இதெல்லாம் நான் எனக்கு புரியும். அவங்க வந்து ப்ராஃபிட் பண்ணல, இவங்க கம்மியாக பண்ணுறாங்க, இவங்க ஸ்ட்ரகிளிங் ஸ்டேஜில் இருக்கிறாங்க. இந்த மாதிரி பண்ணுறதை ஒரு பெரிய கம்பெனியால் புரிஞ்சிக்க முடியாது. ஸோ இதெல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு வாங்க, அதுக்கப்புறம் பேசுவோம் அப்படின்னு சொல்லி இப்பயும் அவங்க வந்து தே ஆர் பிஹைண்ட் வாட் யூ கால் ஃபாலோயிங் அப் வித் மீ.